நம்மளோட சேலரி பிளானிங் வீடியோஸ்ல காமனா ஒரு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ப்ரோ, எனக்கு ஏற்கனவே லோன்ஸ் இருக்கு, இஎம்ஐஸ் இருக்கு, நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. பர்டிகுலரா இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவும் ஷாக்கிங்கா இருந்தது. ப்ரோ, என்னோட சேலரி வந்து 60,000, மந்த்லி இஎம்ஐ வந்து 23,257 rupees பே பண்றேன். எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட இஎம்ஐ வந்து உங்களோட டோட்டல் சேலரியில இருந்து 30% குள்ளார தான் இருக்கணும். இவரோட கேஸ்ல கிட்டத்தட்ட 39% மேல வருது. இந்த அளவுக்கு லோன் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்கறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் ஒரு 12% எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். நம்ம வாங்குற பர்சனல் லோன், கிரெடிட் கார்டோட லோன் பர்சன்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 12% மேல தான் இருக்கும். நீங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது லாஸ் தான் ஆகும். இப்போ உங்களால மந்த்லி ஒரு 5,000 சேவ் பண்ண முடியுதுன்னா நீங்க ஒரு 5 மாசம் சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போய் ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பே பண்ணுங்க. இது மூலியமா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து சீக்கிரமா க்ளோஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட இஎம்ஐஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லோனை ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு 3 ப்ராக்டிகல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதை பத்தி அடுத்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணாம பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.